என் 2 பிள்ளைங்களையும் வச்சுட்டு எங்க வீட்டுக்காரனா நாங்க என்ன பண்ணுவோம்? பாருங்க 2 குழந்தையும் பாரு. என்னால உனக்கு தூக்க கூட சத்து இல்லை. அந்த அளவுக்கு டயாலிசிஸ் போட்டு ரொம்ப இதாயிட்டேன். ஏதோ உங்களால செஞ்சு உதவியை பண்ணுங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னால முடியல, நீங்க உதவி பண்ணாலும் இவங்க 2 பத்தியும் வச்சு நான் வாழ முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால ஹெல்ப் பண்ணுங்க. மனசு முடியல, காப்பாத்துங்க சாமிகளே, என்னால முடியல சாமி. என் பையனை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்குது சாமிகளே. என்னால முடியாத வயசாகி போச்சு எனக்கு. என் பையன் உயிர் உங்க கையில தான் சாமி இருக்குது. பையனை இந்த நிலமையில வச்சுக்கிட்டு நாங்கள் படாத பாடு போட்டுட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சு என் பையனை காப்பாற்றுறதுக்கு என் பையனுக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எங்களுக்கு இந்த ஒரு உதவி செய்யுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மாணிக்கம். சேலம் மாவட்டம் சங்ககிரி தாலுக்கா சங்ககிரி நகராட்சி 13வது வார்டினுடைய கவுன்சிலராக இருக்கேன். இந்த வார்டில் வசிக்கக்கூடிய திரு மனோகரன் கடந்த 7 வருஷமாக உடல்நல சரியில்லாமல் கிட்னி ப்ராப்ளம் பாதிக்கப்பட்டு கடந்த 2 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்காரு. மனோகரனுக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில் 8 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும், உடனடியாக பண்ணலைன்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு வசதி இல்லை. வாடகை வீட்டில் குடியிருக்காரு. 2 குழந்தைங்க. அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கும் கிட்னி மாற்று சிகிச்சை செய்வதற்கும் உதவி செய்யுமாறு அனைவரையும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நம்ம ஊர் மொஹல்லாவாசி இருக்குது, அவருக்கு உடம்பு சரியில் இருக்கு. அவருக்கு எல்லாருமே உதவி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லா பரக்கத்தும் செய்வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சங்ககிரி வட்டத்தில் உள்ள பச்சைக்காடு 13வது வார்டை சார்ந்த மேகலா என்கிறவன் நான் பேசுகிறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மனோகர் ஒரு ஏழை தொழிலாளி, கூலி தொழிலாளி. அன்னாடும் வேலைக்கு போனால் தான் அவருக்கு சாப்பிடவே முடியுங்கிற சூழ்நிலை. ஆப்ரேஷன் பண்ணலாம் உயிர் போயிருங்கிற நிலமையில தனியார் ஆஸ்பத்திரியில் சொல்லியிருக்காங்க. ஈரோட்டில் போய் பார்த்தோம், 8 அல்லது 9 லட்ச ரூபா ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு அந்த பையனோட குடும்பமும் யாரும் கிடையாது. அது ரொம்ப ஏழை. ஒரு உதவியாக செஞ்சாலும் சரி, எப்படி உங்கள் மனசுக்கு தோணுதோ தெரிஞ்சு செஞ்சு அந்த பையன் உயிரை காப்பாற்றுங்க அனைவரையும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், என் பேர் சித்ரா. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் மனோகங்கிற பையன் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த தம்பிக்கு 2 குழந்தைங்க இருக்குது. ஒரு 2.5 வயசில் ஒரு குழந்தையும் ஒரு 7-8 மாத கை குழந்தை ஒன்று இருக்குது. ரொம்ப வறுமையில் இருக்கிறோம். அந்த பையனுக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 8 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தினசரி கூலி செஞ்சால் மட்டும்தான் அவங்க குடும்பம் ஒரு நாள் சாப்பாட்டுக்கே முடியுங்கிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்க ஓரளவுக்கு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட்டை சேர்த்து கொடுத்துட்ருக்கறனால தான் அவங்களால டயாலிஸே பண்ண முடியுது. அந்த பொண்ணும் கை குழந்தைய வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியலை. அவங்க அப்பா அம்மாவும் ஏஜ் ஆகிட்டாங்க. ஓரளவுக்கு அவங்க அப்பா மட்டும்தான் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்காரு. அந்த அம்மா அவங்க கூட இருந்து ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைங்களை பராமரிப்பு பண்ணிவிட்டு வீட்டில் தான் இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்களால் அந்த தம்பிக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை மனம் மூந்து செய்யணும்னு நாங்கள் எல்லாம் தாழ்மையோடு எங்கள் ஊர்க்காரெல்லாம் கேட்டுக்கோம். மனோகரன், தேன்மொழி 2 பேரோட வங்கி கணக்கோட விவரம், ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம்மோட விவரம் கீழே கொடுத்துருக்குது. உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யுங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மனோகரோட அக்கௌண்ட்டுக்கோ இல்லை QR கோடுக்கோ இல்லை பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பேக்கு பணம் போடும்போது ஏதாவது இடையூறு வந்ததுன்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை கீழே கொடுத்துட்றோம், ப்ளஸ் QR ஸ்கேனும் கொடுத்துட்றோம். நீங்கள் அதில் பணம் போட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். தயவு செஞ்சு அவங்க குடும்பத்தை காப்பாற்றுங்க. மனோகருக்கு உதவி செய்யும்போது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்மில் ஏதாவது தடை ஏற்பட்டுச்சுன்னா அது கீழே அக்கௌண்ட் நம்பரும் அதுக்கான QR கோடும் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு அதில் உதவி பண்ணி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.